இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் வேதியராக பயிற்சி பெற்று பணி செய்து வெளியே இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், டிரைவராக இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். நான் வண்டி ஓட்டுகின்ற பொழுது, நான் ஒரு வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினேன்னா என்னுடைய பயணம் இனிதாக அமையுமா, இன்னும் சொல்ல போனால் இறப்பில் போய் முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். நல்லா ஆழமாக யோசிக்கணும். நம்முடைய பயணத்தில் நாம் முன்னோக்கி பார்க்கணுமா, பின்னோக்கி பார்க்கணுமா? இதுதான் இன்றைய தியானம். இன்றைய முதல் வாசகம் எசையாவிலே மிக மிக ஆழமான கருத்து நமக்கு சொல்லுகிறது. பழையவற்றை மறந்து விடுங்கள். அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போனீங்க இல்லையா, அதெல்லாம் மறந்துடுங்க. ஏன் போனீங்க? பாவம் செய்தன விளைவாக அங்கே போனீங்க. அந்த பாவத்தெல்லாம் விட்டுடுங்க. கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். கடந்த காலம் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் நல்லா படிக்கிற வாசிக்கிறோம் பாருங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ நாம் புதியன செய்கிறோம். நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். உங்களுக்கு எல்லா குறையும் நான் நிவர்த்தி செய்வேன். நீங்கள் பழையவற்றை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள். இறைமலை சொல்லுவார், உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுகிறேன் நான் சொல்லுவார். இப்போ பழைய விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க, தூக்கி போடுங்க, புதிய பிள்ளைகளாகிறீங்க. முதல் வாசகங்களுடைய மையம் இதான். இதேதான் மத்தேயுல சொல்லுவார் பாருங்க. கண்ணுக்கு கண், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 வாசிக்கணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு நீங்கள் சட்டத்தை வாசிச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். உங்களை வலக்கணத்தில் அறைபவருக்கு மறுகணத்தையும் காட்டுங்கள். ஒருவர் உங்களுடைய அங்கி எடுத்துக்கிட்டாலும் மேலுடையும் அவருக்கு கொடுங்க. உனக்கு அடுத்திருப்பவனுக்கு அன்பு கூறுவாயாக, பகைவரிடத்திலே வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவருக்காக என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள். உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள். எசப்பாடி வார்த்தை. எசைய பாருங்க. இப்போ பழச பார்க்க தூக்கி போடாத, தூக்கி போடு. எசப்ப பாருங்க. இங்க கண்ணுக்கு கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்லுக்கு பல்லுன்னு பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டம் அதான், தூக்கி வெளியே போடாது. நான் சொல்கிறேன், பகைவரை அன்பு செய்யுங்க, அவருக்காக ஜெபியுங்கள். பழி வாங்குவது ஆண்டவர், பைபிள் அது ஆண்டவருடைய, அவர் பார்த்துக்குவார். ஒருவன் தீமை செஞ்சான்னா அதற்குடைய கூலி, அதற்குடைய பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. நீ பழிக்கு பழி வேண்டாம், செய்யாது. பழிக்கு பழி நீ வாங்காது. பழி வாங்குவது ஆண்டவரின் செயல் என்று பைபிள் சொல்லுகிற சகோதரர்களே. ஏனென்றால் அந்த ஒரு வன்மத்தை உள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு, அது என்ன சொல்றது, அது எப்படி வியாதிக்கெல்லாம் அடித்தளம் தான். நீங்கள் பாருங்க பார்ப்போம், நீங்கள் சமுதாயத்தில் வாழணும் பாருங்க பார்ப்போம். பிபி, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், அப்படியே ஒன்று வச்சு அப்போ அதுலேயே தான் இருப்போம். அதை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஒன்றுமில்ல, ஒருத்தர் ஏதோ தான் சொல்லிட்டு வச்சுக்கோமே, அதையே அப்படியே கருவிக்கிட்டே இருந்தாய். எப்போ என் வாழ எடுத்து சொல்லுங்கம்மா. நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, நான் வண்டி ஓட்டுறேன், பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓட்டுறேன். ஏன் இனி முன்ன வரத்தை பாரு, முன்ன வரத்தை பாரு, பின்ன வரத்தையே பார்த்துன்னு நீ சொல்லுங்க பார்ப்போம். நாம் நம்முடைய பாதையில் முன்னோக்கி பார்க்கணும். அதை பார்ப்போம். நம்ம
இன்னைக்கு 2ஆம் வாசகம் பாருங்கம்மா, அற்புதமான அந்த பிலிப்பியர். அதாவது சொல்றது தூய பவுலடிகளாரை போல இறையியல் கருத்துக்களை பைபிளை கொட்டி வேறு யாரும் நான் நினைக்கிறேன். கடிதங்களில் எவ்வளோ என்ன திருமுகத்தை பாருங்களேன், நீங்கள் வாசிக்கிறேன் பாருங்க பாப்பா. இதுக்கு முன்பு பகுதி வரும், நான் பரிசேயன், கமாலியல் பாதாடியில் உட்காந்து படித்தவன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே பரிசேயன். நான் திருச்சட்டத்தின் மீது எந்த அளவுக்கு நான் ஒரு ஒரு இது சொல்றது ஒரு வெறி கொண்டு இருந்தேன்னா, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த நான் போனேன். அந்த அளவுக்கு சட்டத்தை கடைபிடிச்சேன் நான். ஆனால் இவையெல்லாம் எனக்கு ஆதாயமாக இருந்தாலும் எனக்கு கடவுளை முன்ட்டு நான் குப்பை தூக்கி போவேன். தேவை கிடையாது எனக்கு கடந்த காலம் எனக்கு அவசியம் கிடையாது. நான் முன்னோக்கி பார்க்கறேன், ஏன்னா ஆண்டவரை பார்க்கணும், அவரை ஆதாயமாக்கிக் கொள்ளணும். சொல்ல பாருங்க பார்ப்போம். பவுல், திருச்சட்டத்தால் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக ஆக இயலாது. அவர் பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. சட்டம் சட்டம் பரிசை இப்படிதான் இருந்தாங்க. சட்டம் அவனா சட்டம் இதுதான். அந்த கண்ணுக்கு கண் தேவை, தூக்கி போடு. தட்டை கைவிட்டு தான் சாப்பிடணும், தூக்கி போட தேவையில்லை. ஓய்வு நாள் கதிர் கோயை சாப்பிட்றாங்க, தப்பு. பசிக்கு சாப்பிட்றாங்க, என்ன சட்டம் இங்கே வந்து சொல்லு பாப்போம். சொல்லுற பாருங்க பாப்போம். அப்போது சட்டம் தேவையில்லை, கடவுள் அவருடைய புதிய இதயத்தை கொண்டிருங்கள். சட்டம் அவசியம் இல்லை. அதுக்கு மாறாக ஆண்டவர் காட்டிய பாதையிலே நட போதும். என்னுடைய வெல்விஷர் சொல்லுவார், பெஞ்சமின் மரிசெல்லும் தந்தை சொல்லுவாங்க, டேய் உபதேசாங்களா, ஏசப்பா பின்னாடியே போங்கடா, என்ன பாவனா செஞ்சுங்கன்னு சொல்லுவார். செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கடவுளுடைய ஏசப்பா பின்னாடியே போங்க, என்ன பாவனா செஞ்சுங்க, முடியுமா? முடியாது. திருச்சட்டத்தால் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாற முடியாது. அப்ப என்ன பண்ணும் பாருங்க பார்ப்போம். கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாற முடியும். இன்னும் அவர் தம் உயிர் தெழுதலின் வல்லமையை அறியவும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும். எனக்காக என் ஆண்டவர் இறந்தாரியா, அதை தெரிஞ்சுக்கணும். நீ எனக்கு பாருங்க பார்ப்போம். உயிர் தெழுதலின் வல்லமையை அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று அவர் சாவில் அவரை ஒத்திருக்கவும் நீ விரும்பினால் உனக்கு மீட்பு உண்டு. பவுல் பாருங்க பாப்பா. எனவே சட்டம் 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 ஒருபோதும் ஒன்றுக்கும் உதவாது. நம்பிக்கையோடு இரு. கடந்த காலத்தை தூக்கி போடு. சட்டம் தேவை கிடையாது. பழிக்கு பழி ஆண்டவர் பார்த்துப்பாரு. கண்ணுக்கு கண் சொல்லிட்டு நீ வாழாதே. பழிக்கு பழி அது ஆண்டவர் அவருடைய செயல். ஒருத்தருடைய செயலுக்கு பிரதிபலன் ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நற்செய்தி வாசிக்கிற நம்ம யோவான் நடத்துனா ஒரு பகுதி. இன்னைக்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு சகோதரியை கொண்டு வராங்க. அங்கே நல்லா பாருங்க பார்ப்போம். கொண்டு வரவங்க சட்டத்தை மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க. லேவி ராகமத்தில் 20:10 இவ்வாறு, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. இப்போ என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஏன் கேட்குறாங்க? உதாரணத்துக்கு பாருங்களேன். ஏசப்பா இந்த நேரத்தில் ஆமாம் அவளை கொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். பார்த்தீங்களா, ஒரு உசுரை கொல்றான், இவன் இப்படி மெஸ்ஸியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். கொல்லக்கூடாதுன்னு சொன்ன பாரு, ஒரு தப்பு செஞ்சு நிற்கிறா, அவருக்கு சப்போர்ட்டாக பேசாரு இப்படி சொல்லுவேன். அவனுடைய வார்த்தைக்கு பாருங்க பார்ப்போம். உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் கல்லு. ஆண்டவர் புதிய நெறியை பாருங்க, சொல்றேன், புதிய நெறியை ஆண்டவர் கற்பிக்கிறார் பாருங்க. நீ பாவம் பண்ணல, உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார் இல்லை, எவ்வளோ பாவம் செய்யறியே, நீ யோகியமா இருக்கிறியா? அதே போல அந்த சகோதரியையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். பாருங்க, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ
நீங்கள் அவன் முதல் கல் எறியட்டும், மன கொம்பல உட்காந்துருக்க. ஒருத்தவனும் கல் எறியல. யார் சொல்ல முடியும்? நான் பாவமே இல்லைன்னு யார் சொல்ல முடியுமா? கடவுள் ஒருவரே பாவம் அறியாதவர். எல்லாம் கல்லை போட்டு போயிடுறாங்க. அம்மா உண்மையில யாரும் கல் எறியலையா? அம்மா இல்லையா போதுகிறேன். நானும் ஒன்றும் தீர்ப்பிடலை. போ, இனி பாவம் பண்ணாது போ. ஆண்டவர் எப்படிப்பட்ட புதிய நெறி ஆண்டவர் கற்பிக்கிறார் பாருங்க. சோசர்களே, பழி வாங்குதல், ஒரு தண்டனை கொடுக்கறது, ஒருத்தவனை அழிக்கிறது ஆண்டவர் விருப்பம் கிடையாது. ஒரு பாவி மனம் திரும்பினால் விண்ணகத்தில் உண்டாக மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று நற்செய்தி சொல்லுகிறது. அந்த பாவி மனம் திரும்ப ஏசப்பா வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. இப்போ தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், கடவுளுடைய தீர்ப்பு எது தெரியுமா? அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு. இதான் அவருடைய தீர்ப்பே தான். திருப்பாடலில் வேற வருது பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு புன் யார் நிற்க முடியும்? உமக்கு யார் நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க பாப்போம். நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? எந்திரிச்சு பாருங்க பாப்போம். நீங்கள் திருப்பாடு அற்புதமான திருப்பாடில் பாருங்க பார்ப்போம். அதாவது கடவுள் நம்ம எவ்வளோ மன்னிக்கிறாரு, எவ்வளோ பொறுத்துக்கிறாரு. அவர் நம்மை பழிவாங்க நினைச்சாருன்னா நம்மளாம் வாழ முடியுமா? திருப்பாடில் பாருங்க பார்ப்போம். திருப்பாடு 126. ஆண்டவர் மாபெரும் செயல் செஞ்சிருக்காரு. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம என்ன செயல் செஞ்சிருக்காரு? அடுத்த வாசிக்கணும் பாருங்க பார்ப்போம். சீயோனின் அடிமை நிலையை அவர் மாற்றின போது நாம் என்ன பண்ணுவோம்? ஏதோ கனவு கண்ட மாதிரி இருந்தோம். நம்ம அடிமையாக இருந்தோம். அப்படியே கண்டு விட்டு இல்லையே, அழிஞ்சு போன விட்டுல பாருங்க பாருங்க. மீட்டு கொண்டு வந்தார். என் பிள்ளைகளை கொண்டு வந்தார். அப்பொழுது நம்ம முகத்தில் மகிழ்ச்சி இருந்துச்சு இல்லையா? அப்போ கடவுள் நம்ம மன்னிக்கிறாரு இல்லை? கடவுள் மாபெரும் செயல் புரிகிறார் இல்லை? நம்ம குற்றத்தில் அவர் பொறுத்துக்கிறார் இல்லை? நாம எப்படி இருக்கணும்? சிந்திச்சு பார்க்கணும். எசப்பாடி வார்த்தை தான், ஆண்டவரே தந்தையே, நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. யோவான் திருமுகத்தில் வாசிப்பாரு. நமக்குள்ள பகை ஆண்டவர் விரும்பல. எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. நமக்குள்ள ஏன் பகை? நமக்குள்ள எதுக்கு பழி வாங்குது? சிந்திச்சு பாருங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதை மன்னித்ததை ஏற்றுக்கொண்டா என்ன? அப்படி என்ன உங்களுக்கு அழிஞ்சு போய் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு நிகழ்வு நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் நேரடியாக பார்த்து அனுபவித்த ஒரு செயல். அதை நான் மறக்கிறதுக்கு எனக்கு மனசு அது திரும்ப சொல்லினே இருப்பேன் நினைக்கிறேன். நான் இன்றைக்கு அற்புதமான அந்த ஒரு பகுதி இன்னைக்கு பழிவாங்க தேவையில்லை. ஏசப்பா இந்த நற்செய்தியில் பாருங்களேன். ஏசப்பாவை பழி வாங்கணும், ஏசப்பா மேலே குற்றம் சுமத்தணும், அவரை குற்றவாளி ஆக்கணும், ஒருத்தவனை பழிகாரனா மாற்றணும் என்று அவரை பழிக்கு பழியோ அவரை அவர் பேரை நாசப்படுத்தணும் என்றதை கேள்வி கேட்குறாங்க பாருங்க. அவர் மேல் குற்றம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அவரை சோதிக்க இவ்வாறு கேட்டார்கள். எதுக்கு? அவனுக்கு ஒருத்தர் நல்ல வாழ்ந்துட்டு போட்டுமே, அவரை கெட்டவன் ஆக்கி அவருக்கு துரோகம் செய்து அவருக்கு எதிராக செயல்பட்டு என்ன வாழ போறேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் வேதனாக இருக்கின்ற பொழுது அன்பியத்தில் பணியாற்றுகின்ற பிசிசி, பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அன்பியம் பணிக்குழுவில் பணியாற்ற வாய்ப்பு கிடச்சிது. அங்கே தந்தை மருஜோசப் அப்போ இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அப்போ ஏக்கோ தந்தையாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லா பங்குகளுக்கும் போவோம், போயிட்டு எல்லா பங்கு விசிட் பண்ணுவோம். அங்கே அன்பியத்து பயிற்சி கொடுப்போம், எப்படிலாம் சொல்லிக் கொடுப்போம். அப்போ ஒரு பங்குக்கு எங்களுடைய புதுவை கடலை மறை மாவட்டத்தில் ஒரு விக்காரட்டுக்கு ஒரு மறைமாவட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த பேர் சொல்ல விரும்பலை, அது ஒரு போயிருந்தோம். ஒரு பங்குக்கு போயிட்டு ஃபாதர் பண்ணுவார். அங்கே கோயில் வாசலாக உட்காந்துருப்பார் ஃபாதர் அகஸ்டின். இப்போ எல்லா மக்கள்லாம் போய் சொல்லிட்டு வாங்க, இத்தனை மணிக்கு நம்ம அன்பியை பயிற்சி கொடுக்கலாம், நம்ம சொல்லிட்டு வருவோம் போயிட்டு. இப்போ அப்போ கூட என்ன ப்ரப்போசல் பசங்க கூட வருவாங்க, ஆர்டர் பாய்ஸ் கூட வருவாங்க. நாங்கள் அப்படியே போவோம். அப்போ எல்லா வீட்டுக்கும் போகும்பொழுது ஒரு வீட்டுக்கு போகும் ஒரு பையனை இப்போ நான் சொல்கிறான், பிரதர் என்னடா இந்த வீட்டுக்கு போகாதீங்க. ஏன்டா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னா. ஏன்டான்னா அது அப்படித்தான். எனக்கு ஒன்றும் புரியல. சரி நான் சொல்லிட்டு போனேன், அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன். இப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணானே ஃபாதர் போய் சொன்னேன். ஃபாதர் இந்த மாதிரி பையன் சொல்கிறான், என்னன்னு பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லப்போ, எங்கே நான் போகிறேன், ஃபாதர் கூட வராரு.
வந்து அந்த வீட்டுக்கு விசாரிக்கிறேன். என்ன விஷயம் பக்கத்து அந்த எப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேரும் அண்ணன் தம்பி வீடு. அது உடன் பிறந்தவங்க, ஒரே ரத்தம், அண்ணன் தம்பி வீடு. அது என்ன ஃபாதர் விசாரிச்சுமா என்ன சமாச்சாரம், ஏன் அந்த மாதிரி வாங்க, அவன் என்னோட சின்ன பையன், அவன் என்ன அடப்புறான்னு பேசிட்டான் அவன் அப்படின்னாரு. ஏதோ ஒரு சண்டை அண்ணன் வேணா அவர்கிட்ட பண்ணிட்டாராம், வாடா போடான்னு பேசிட்டாராம். அதனால் சகோதரர்களே, ஒன்றா இருந்த வீட்டில் குறுக்க செவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக பேசுறதே கிடையாது. என்னையா வாழ்க்கை, ஒரே தாய் வயத்தில் பிள்ளை, ஒரு தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த குழந்தைங்க, அது ஏதோ சரி தம்பி தப்பாகவே இருக்கட்டும், ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு வச்சு இப்படியா அதாவது அந்த மன்னிக்கிற மனம் அண்ணனுக்கு இல்லை பாருங்க. அப்புறம் இவரை பண்ணார், போயிட்டு தம்பிக்கார, எப்போ இங்கே வா சொல்லுங்க சாமி, அண்ணன் சொன்னியா, ஆமாம் ஏதோ கோதல் சொல்லிட்டேன், அதுக்கு ஒன்று பேசாமல் இருப்பாரா, போவாரா வருவாரா. அண்ணன் தம்பிக்காரன் தயங்குறான், தப்பு தான் சொல்லிட்டேன், அதுக்குன்னு அண்ணன் சாரி சொல்லு, மன்னிப்பு கேளு, மன்னிச்சுக்கா, ஏதோ கோதல் சொல்லிட்டேன், அதெல்லாம் உடனே பையன், ஆமாம் நீ பேச இப்படியே பேசி 10-15 ஆண்டு கால பகை 10 நிமிஷத்தில் சரியாக போச்சு. நேரடியாக நாங்கள் பார்த்த ஒரு நிகழ்வு இது. எதுக்கு கோபம், வஞ்சம், பழி வாங்குதல் தேவை கிடையாது. ஆனால் சொல்கிறாரு, உனக்கு புதிய வழியை காட்டு, புதிய நெறிய சொல்கிறேன். பவுல் சொல்கிறாரு, பழசெல்லாம் தூக்கி போடுங்க, தேவையில்லை, முன்னோக்கி போங்க, ஆண்டவருடைய பாதையில் நடங்க, உங்களுக்கு வெற்றி பரிசு காத்துட்ருக்கு. சகோதரர்களே, நாம் வாழ்ந்த காலத்தில் நம்முடைய பகை அது சொல்கிறது எல்லாம் பழி வாங்கிறது, உள்ளே வச்சிருக்கிற விருப்புணர்வை அத்திக்கு வெளியே போடணும். ஆண்டவரை பின்பற்றுவோம். தவக்காலத்தில் இருக்கிறோம். இது மனமாற்றத்தின் காலம், ஆண்டவர் அருளை பொழிகின்ற காலம். நம்மை மன்னித்து ஆண்டவர் எவ்வளோ செய்கிறார் இல்லையா, நாமே பிறரை மன்னிக்கக்கூடாது. எசப்படி வார்த்தை, பகைவருக்காக ஜெபிங்க, பகைவருக்காக அவனை மன்னிங்க, பகைவர் அன்பு செய்யுங்க, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லாதீங்க. ஒரு கணத்தை காட்டினா ஒரு கணத்தில் அந்த மறு கணத்தை காட்டுங்க, பொறுத்துக்கு போங்க. பொறுத்தார் பூமியால். பொறுமையான பிள்ளைகள் கடவுளுடைய குழந்தைகள். எனவே சகோதரர்களே, பொறுமையை தவக்காலத்தில் கடைபிடிப்போம். ஏன்னா வெறுப்பை உள்ள வச்சிருந்தா வியாதி, அதுதான் கெடுதி, உடம்புக்கும் கெடுதி, அந்த ஆன்மாவுக்கும் கெடுதி ஞாபகம் வச்சு. எனவே அந்த விருப்புணர்வை தூக்கி போட்டு ஆண்டவர் பிள்ளைகளாக மாற முயற்சிப்போம். இதனால் சந்திப்போம்.